ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு செய்யலாமா? அதுக்கு பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணின பாவக்காவை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு 100 கிராம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கிங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்சியில் ஃபைனாக அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச பாவக்காய் பீஸ்களை எடுத்து அதில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி. கசப்பே இருக்காது, சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.